அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேரு பெற்றோம், அவரில் மீட்படைந்தோம். நாம் அழைக்கப் பெற்றோம், பேரு பெற்றோம், அவரில் வாழ்வடைந்தோம். இயேசுவின் அன்பை கொண்டாடுவோம், அவர் திருப்பலியில் ஒன்றாகுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் இத்திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இந்த நாள் திரு அவையில் மிக முக்கியமான நாள். நற்கருணையை இறைவன் ஏற்படுத்தி நம்மீது கொண்ட அன்பின் காரணத்தால் நற்கருணையை பற்றி நாம் சிந்திக்கவும், நற்கருணை கொடுக்கிற வழியில் நாம் நடக்கவும், ஆண்டவர் இயேசுவின் அன்பை இன்னும் ஆழமாய் உணரவும் இறைவனே நமக்கு உதவியாயிருக்கிறார். இறைவனுக்கு நன்றி சொல்லுவோம். குருத்துவத்தை ஏற்படுத்திய அருமையான நாள் இன்று. அருள் பணியாளர்களுக்காக இன்றைக்கு சிறப்பாக வேண்டிக் கொள்வோம். நம்முடைய பங்கில் பணிபுரிகிற, இதற்கு முன்னர் பணிபுரிந்த, நம் குடும்பங்களிலிருந்து பல இடங்களில் பணிபுரிகிற, நமக்கு தெரிந்த, நம் குடும்பங்களில் பல்வேறு அருள் அடையாளங்களை வழிநடத்தி நமக்காக உழைத்த உதவிய அத்துணை அருள் பணியாளர்களையும் இன்றைக்கு இந்த திருப்பலியில் சிறப்பாக எண்ணி பார்ப்போம். இன்று காலை முதல் உங்களில் பலர் எங்களுக்கு வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் பரிமாறி இறை அருளில் நாங்கள் இன்னும் ஆழமாய் நிலைத்து நிற்க எங்களுக்காக இறை வேண்டல் செய்திருக்கிறீர்கள். எங்களையெல்லாம் எண்ணி பார்த்து ஜெபித்த, வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்ட உங்கள் எல்லாரையும் இத்திருப்பலியில் நன்றியோடு எண்ணி பார்க்கிறோம். இயேசு அருமையான ஒரு மாதிரியை கொடையாக கொடுத்த ஒரு நாள் இன்று. நான் உங்களுக்கு மாதிரி காட்டியிருக்கிறேன் என்று சொல்லி சீடர்களின் காலடிகளை கழுவி, நீங்கள் என்னை பின்பற்றினால் இதை போன்று இருங்கள், இப்படி வாழுங்கள் என்று சொல்லி அழைப்பு கொடுத்த அருமையான செய்தியையும் இன்றைக்கு நாம் கொண்டாடி மகிழ வந்திருக்கிறோம். இந்த 3 நாட்களிலும் நம்மோடு இருந்து நமக்கு உதவ நம் மறைமாவட்ட கல்லூரி தேவகோட்டையில் இருக்கிற ஆனந்தா கல்லூரியின் செயலர் அருள் பணியாளர் செபாஸ்டின் அவர்கள் நம்முடைய அன்பான அழைப்பை ஏற்று இங்கு வந்திருக்கிறார்கள். அருள் பணியாளர் செபாஸ்டின் அவர்களுக்கு வளாகத்தில் இருக்கிற உங்கள் எல்லார் சார்பாகவும் வரவேற்பையும் வாழ்த்தையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். கடந்த ஆண்டு நமக்கு நம்முடைய பங்கில் பணிபுரிந்து தற்போது பரமக்குடி SMSSல் பணிபுரிந்து நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் உதவுகிற அருள் பணியாளர் கிரிதரன் அவர்களையும், இங்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இந்த தெய்வீக திருப்பலிக்கு அன்போடு வரவேற்கிறேன். இந்த மகிழ்ச்சி பொங்கும் மிக முக்கியமான இந்த கொண்டாட்டத்தில் நாம் நம்மையே தகுதியாக்கி கொண்டு நலமான பணியை மிகச் சிறப்பாக செய்திட இறை அருளை இன்னும் ஆழமாய் அதிகமாய் வேண்டிக் கொள்வோம். ஆங்காங்கு இருக்கிற நாற்காலிகளில் நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். இன்னும் இடையில சில நாற்காலிகள் ஃப்ரீயாக இருக்குது, அதை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். இன்னும் நாற்காலிகள் தேவைப்படுவோர் இடதுபுறத்திலும் வலதுபுறத்திலும் ஏராளம் தயாராகியிருக்கிறது. முழுமையான கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இத்திருப்பலியை இறைவனுக்கு உகந்த வகையில் நாம் ஒப்புக்கொடுக்க தடையாயிருக்கிற நம் குற்றங்குறைகளை ஏற்று கரம் குவித்து மனமருந்தி ஆண்டவரின் மன்னிப்பை சிறப்பாக வேண்டுவோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான ஆட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போற்றுபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேலிரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவனீரே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, உம் திருமகன் சாவுக்கு தம்மை கையளிக்கும் வேளையில் நிலைத்து நிற்கும் அன்பின் புதிய பலியையும் திருவிருந்தையும் தமது திரு அவைக்கு அளித்தார். அதனால் இப்புனிதமிக்க திருவுணவில் அடிக்கடி பங்கு கொள்ளும் நாங்கள் இத்துணை மேலான மறை நிகழ்விலிருந்து அன்பின் முழுமையையும் வாழ்வின் நிறைவையும் பெற்றுக்கொள்ள நீர் அருள் புரியும். உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். ஆண்டவரே பேசும், உம்மடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம்மடியான் நான் கேட்கிறேன். பாஸ்கா ராகுணவு பற்றிய விதிமுறைகள். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 1 முதல் 8, மேலும் 11 முதல் 14 முடிய. எகிப்து நாட்டில் ஆண்டவர் மோசேக்கும் ஆரோனுக்கும் பின்வருமாறு கூறினார். உங்களுக்கு மாதங்களில் தலையானது இம்மாதமே. ஆண்டில் உங்களுக்கு முதல் மாதமும் இதுவே. இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதற்கும் நீங்கள் அறிவியுங்கள். அவர்கள் இம்மாதம் 10ஆம் நாள் குடும்பத்திற்கு ஒரு ஆடு, வீட்டிற்கு ஒரு ஆடு என்று தேர்ந்தெடுத்து கொள்ளட்டும். ஓர் ஆட்டினை உண்ண அவ்வீட்டில் போதிய ஆள் இல்லையெனில் உண்போரின் எண்ணிக்கைக்கும் உண்ணும் அளவிற்கும் ஏற்ப அண்டை வீட்டாரை சேர்த்து கொள்ளட்டும். ஆடு குறைபாடற்றதாக, கிடாயாக, 1 வயது குட்டியாக இருக்க வேண்டும். தேர்ந்தெடுப்பது வெள்ளாடாகவோ செம்மறியாடாகவோ இருக்கலாம். இம்மாதம் 14ஆம் நாள் வரை அதை வைத்து பேணுங்கள். அந்நாள் மாலை மங்கும் வேளையில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பின் அனைத்து சபையும் அதை வெட்ட வேண்டும். இரத்தத்தில் சிறிதளவு எடுத்து உண்ணும் வீடுகளின் 2 கதவு நிலைகளிலும் மேல் சட்டத்திலும் பூச வேண்டும். இறைச்சியை அந்த இரவிலேயே உண்ண வேண்டும். நெருப்பில் அதனை வாட்டி புளிப்பற்ற அப்பத்தோடும் கசப்பு கீரையோடும் உண்ண வேண்டும். நீங்கள் அதை உண்ணும் முறையாவது, இடையில் கச்சை கட்டி கால்களில் காலணி அணிந்து கையில் கோல் பிடித்து விரைவாக உண்ணுங்கள். இது ஆண்டவரின் பாஸ்கா. ஏனெனில் நான் இன்று இரவிலேயே எகிப்து நாடெங்கும் கடந்து சென்று எகிப்து நாட்டில் மனிதர் தொடங்கி விலங்கு வரை அனைத்து ஆண்பால் தலைப்பிறப்பையும் சாகடிப்பேன். எகிப்தின் தெய்வங்கள் அனைத்தின் மேலும் நான் தீர்ப்பிடுவேன். நானே ஆண்டவர். இரத்தம் நீங்கள் இருக்கும் வீடுகளில் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். நான் இரத்தத்தை கண்டு உங்களை கடந்து செல்வேன். எகிப்து நாட்டில் நான் அவர்களை சாகடிக்கும் போது கொள்ளை நோய் எதுவும் உங்கள் மேல் வராது. இந்நாள் உங்களுக்கு ஒரு நினைவு நாளாக விளங்கும். இதனை ஆண்டவரின் விழாவாக நீங்கள் தலைமுறை தோறும் கொண்டாடுங்கள். இந்த விழா உங்களுக்கு நிலையான நியமமாக இருப்பதாக. ஆண்டவரின் அருள்வாக்கு.
புகழ்ந்திடுவேன்
ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். ஆண்டவரே பேசும், உம் அடியான் நான் கேட்கிறேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை திருவசனங்கள் 23 26 முடிய. ஆண்டவரிடமிருந்து நான் எதை பெற்றுக்கொண்டேனோ அதையே உங்களிடம் ஒப்படைக்கிறேன். அதாவது ஆண்டவராகிய இயேசு காட்டி கொடுக்கப்பட்ட அந்த இரவில் அப்பத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு, இது உங்களுக்கான என் உடல், இதை என் நினைவாக செய்யுங்கள் என்றார். அப்படியே உணவு அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து, இந்த கிண்ணம் என் இரத்தத்தால் நிலைப்படுத்தப்படும் புதிய உடன்படிக்கை. நீங்கள் இதிலிருந்து பருகும் போதெல்லாம் என் நினைவாக இவ்வாறு செய்யுங்கள் என்றார். ஆதலால் நீங்கள் இந்த அப்பத்தை உண்டு கிண்ணத்திலிருந்து பருகும் போதெல்லாம் ஆண்டவருடைய சாவை அவர் வரும் வரை அறிவிக்கிறீர்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தி இயல் 13 சொற்றொடர்கள் 1 தொடங்கி 15 முடிய. பாஸ்கா விழா தொடங்க இருந்தது. தாம் இவ்வுலகை விட்டு தந்தையிடம் செல்வதற்கான நேரம் வந்துவிட்டது என்பதை இயேசு அறிந்திருந்தார். உலகில் வாழ்ந்த தமக்குரியோர் மேல் அன்பு கொண்டிருந்த அவர் அவர்கள் மேல் இறுதி வரையும் அன்பு செலுத்தினார். இயேசுவை காட்டிக் கொடுக்கும் எண்ணத்தை, அழகை சீமோனின் மகனாகிய யூதாசு இஸ்காரியேத்தின் உள்ளத்தில் எழச் செய்திருந்தது. இராவுணவு வேளையில் தந்தை அனைத்தையும் தம் கையில் ஒப்படைத்துள்ளார் என்பதையும், தாம் கடவுளிடமிருந்து வந்தது போல் அவரிடமே திரும்பி செல்ல வேண்டும் என்பதையும் அறிந்தவராய் இயேசு பந்தியிலிருந்து எழுந்து தம் மேலுடைகளை கழற்றி வைத்துவிட்டு ஒரு துண்டை எடுத்து இடுப்பில் கட்டிக்கொண்டார். பின்னர் ஒரு குவளையில் தண்ணீர் எடுத்து சீடர்களுடைய காலடிகளை கழுவி இடுப்பில் கட்டியிருந்த துண்டால் துடைக்கத் தொடங்கினார். சீமோன் பேதுருவிடம் இயேசு வந்தபோது அவர், ஆண்டவரே, நீரா என் காலடிகளை கழுவப் போகிறீர் என்று கேட்டார். இயேசு மறுமொழியாக, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய் என்றார். பேதுரு அவரிடம், நீர் என் காலடிகளை கழுவ விடமாட்டேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கு இல்லை என்றார். அப்போது சீமோன் பேதுரு, அப்படியானால் ஆண்டவரே, என் காலடிகளை மட்டுமல்ல
என் கைகளையும் தலையையும் கூட கழுவும் என்றார். இயேசு அவரிடம், குளித்து விட்டவர் தம் காலடிகளை மட்டும் கழுவினால் போதும், அவர் தூய்மையாகி விடுவார். நீங்களும் தூய்மையாயிருக்கிறீர்கள், ஆனாலும் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். தம்மை காட்டிக் கொடுப்பவன் எவன் என்று அவருக்கு ஏற்கனவே தெரிந்திருந்தது. எனவேதான் உங்களுள் அனைவரும் தூய்மையாயில்லை என்றார். அவர்களுடைய காலடிகளை கழுவிய பின் இயேசு தம் மேலுடையை அணிந்து கொண்டு மீண்டும் பந்தியில் அமர்ந்து அவர்களிடம் கூறியது, நான் உங்களுக்கு செய்தது என்னவென்று உங்களுக்கு புரிந்ததா? நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர்தான், ஆண்டவர்தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால், நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமை பெற்றிருக்கிறீர்கள். நான் செய்தது போல நீங்களும் செய்யுமாறு நான் உங்களுக்கு முன்மாதிரி காட்டினேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்குரிய சகோதரிகளே, சகோதரரே, சாம்பற் புதன் தொடங்கி இன்றைய நாள் வரை பல வழிகளில் உங்களையே தயார் செய்து கடவுளின் அருளை பெற்று இந்த புனிதமான 3 நாட்களிலும் நீங்கள் நுழைந்திருக்கிறீர்கள். இந்த 3 நாட்களிலும் கடவுள் இன்னும் உங்களை அபரிமிதமாக ஆசீர்வதிக்க, அவருடைய அருளை நீங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள உங்களுக்காக மன்றாடுகின்றேன். உங்களோடு இணைந்து இறைவேண்டல் செய்கின்றேன். இன்றைய தினம் நற்கருணை ஒரு மாபெரும் கொடை என்பதை பற்றி சிந்திக்க இருக்கின்றோம். உண்மையிலே அந்த இறுதி ராவுணவின் போது இயேசு நற்கருணையை மட்டும் நமக்கு கொடையாக கொடுக்கவில்லை, அதோடு இணைத்து பிரிக்க முடியாத அளவிற்கு பணிக்குருத்துவத்தையும் திரு அவைக்கு கொடையாக அளித்திருக்கிறார். இந்த 2 கொடைகளையும் பற்றி சற்று ஆழமாக சிந்திப்போம். எல்லா இனக்குழுக்களிலும் எல்லா பண்பாடுகளிலும் அன்பளிப்பு கொடுப்பது, பரிசு கொடுப்பது, பரிசு பெறுவது என்பது இயல்பான ஒன்று. கணவன் மனைவிக்கு அன்பளிப்பு கொடுப்பது, மனைவி கணவனுக்கு, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு, பிள்ளைகள் பெற்றோருக்கு, நண்பர் ஒருவர் ஒருவருக்கு அன்பளிப்பு கொடுப்பது இயல்பு. தான் பெற்றுக்கொண்ட, தான் அனுபவித்த அன்பிற்கு நன்றியாக ஒருவர் மற்றவருக்கு ஒரு கொடையை, பரிசை வழங்குகின்றார். அதை பெறுகிறவர் பெற்றுக்கொண்ட அந்த பரிசுக்கு ஏதாவது மீண்டும் அவர் செய்ய வேண்டும் என்ற ஒரு கடமையும் பொறுப்பும் அவர் மேல் சுமத்தப்படுகிறது. ஆகையினால்தான் சிலர் பரிசுகளை பெறுவதற்கு தயங்குவார்கள், அன்பளிப்பு கொடுக்க தயாராக இருப்பார்கள், அன்பளிப்பை பெறுவதற்கு தயங்குவார்கள். சில நேரங்களில் திருமண அழைப்பிதழ்களில் மொய்ப்பணம் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று எழுதியிருப்பார்கள். காரணம், நீங்கள் செய்தால் நான் திருப்பி செலுத்த வேண்டும், செய்ய வேண்டும், அது வேண்டாம். ஆக அன்பளிப்பு என்பது, ஒரு நன்கொடை என்பது, ஒரு பரிசு என்பது, கொடுப்பவர் தன் அன்பை வெளிப்படுத்தினாலும் பெற்றுக்கொள்பவர் அன்பை வெளிப்படுத்தியவருக்கு ஏதாவது திரும்பச் செய்ய வேண்டும், அதற்கு அவர் கடமைப்பட்டிருக்கிறார். அப்படி என்றால் அந்த இறுதி ராவுணவின் போது இயேசு கிறிஸ்து நற்கருணையை
திரு அவைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கொடையாக கொடுத்திருக்கிறார். அத்தோடு பணிக்குருத்துவத்தையும் ஒரு கொடையாக வழங்கி இருக்கிறார் என்றால், அந்த கொடையை பெற்றுக்கொண்ட நம்மிடம் சில காரியங்களை அவர் எதிர்பார்க்கிறார். அந்த அன்பளிப்பை பெற்றுக்கொண்ட நம்மிடம் ஒரு கடமை சுமத்தப்பட்டிருக்கிறது, ஒரு பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்ப கணவன் மனைவிக்கோ பெற்றோர் பிள்ளைகளுக்கோ பரிசை கொடுக்கின்ற பொழுது ஆடையோ ஆபரணமோ மிஞ்சி போனால் பணத்தையோ கொடுக்கிறோம். நாளடைவில் அந்த பொருளினுடைய முக்கியத்துவம் மங்கி போய் விடுகிறது. கொடுத்தவரும் அருகிலேயே இருப்பதனால் அவரை பற்றி அந்த பொருள் எந்த செய்தியையும் நமக்கு வழங்குவது இல்லை. ஆனால் அதே வேளையில் பல ஆண்டுகள் கூடி வாழ்ந்துவிட்டு நண்பர்கள் பிரிகின்ற நேரம் வருகின்ற பொழுது, இனிமேல் நாம் சந்திப்பதற்கு வாய்ப்பு இல்லை என்று பிரிகின்ற நேரம் வருகிற பொழுது ஒருவர் மற்றவருக்கு பரிசை பரிமாறுகிறார்கள். அந்த பரிசு கொடுத்தவரை நினைவூட்டிக் கொண்டே இருக்கும். அவரை பற்றிய நினைவுகளை நெஞ்சிலே எப்பொழுதும் ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். அதிலும் குறிப்பாக ஒருவர் இந்த உலகத்தை விட்டே செல்லுகின்ற பொழுது, தான் இறக்கும் நேரம் நெருங்கி வந்துவிட்டது, இனிமேல் நாம் உயிரோடு இருக்கப் போவதில்லை என்று அறிந்த ஒருவர் தன்னுடைய உறவுகளை நண்பர்களை அழைத்து தனது நினைவாக ஒரு பொருளை பரிசாக கொடுப்பாரே என்றால், அந்த பரிசுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம். காரணம், அவர்கள் இறந்த பிறகும் அந்த பொருட்களின் வழியாக அவர்களை பற்றிய நினைவுகள் நமக்கு வந்து கொண்டே இருக்கும். ஆக ஒரு பரிசு என்பது, ஒரு அன்பளிப்பு என்பது, ஒரு கொடை என்பது கொடுத்தவரை பற்றிய நிகழ்வுகளை தூண்டிக்கொண்டே இருக்க வேண்டும். எந்த அளவிற்கு அந்த நிகழ்வுகளை தூண்டுகிறதோ அந்த அளவிற்கு அது அர்த்தமுள்ள பரிசாக இருக்கும். இயேசுவும் தான் இந்த உலகத்தை விட்டு பிரிகின்ற நேரம் வந்துவிட்டது என்பதை அறிந்ததும் தான் யாரை அன்பு செய்தாரோ அவர்களை இறுதி வரை அன்பு செய்ய விரும்புகிறார். ஆகவே அவர் அந்த இறுதி உணவிலே அப்பத்தை எடுத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து, இதை என் நினைவாக செய்யுங்கள் என்று கொடுக்கிறார். தனது இரத்தத்தையும் நாளை கொடுக்க போவதற்கு முன்கூட்டியே இன்று அந்த திராட்சை ரச வடிவில் அவர் வழங்கி என் நினைவாக செய்யுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். என்னை நினைவு கூறுங்கள், என்னுடைய இறப்பை, என்னுடைய பணியை நினைவு கூறுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். ஆம் அன்பிற்குரியவர்களே, நற்கருணை என்பது அவர் நமக்கு வழங்கி இருக்கின்ற ஒரு மாபெரும் கொடை. அந்த கொடையை பெற்றுக்கொண்ட நாம் நிச்சயமாக அவர் எதிர்பார்க்கின்றதை செய்வதற்கும் கடமைப்பட்டிருக்கிறோம். நற்கருணையை இரண்டு வகையில் அர்த்தப்படுத்தலாம். ஒன்று பிரசன்னம், மற்றொன்று அது உணவு வடிவில் வழங்கப்பட்டிருப்பதனால் ஆற்றலையும் சக்தியையும் கொடுப்பது. உலகம் முடியும் வரை நான் எந்நாளும் உங்களோடு இருக்கிறேன் என்று கூறிய அந்த வார்த்தைக்கு அர்த்தத்தை இந்த நற்கருணையிலே பார்க்கிறோம். எந்த சூழலிலும், இந்த உலகம் முடியும் வரையிலும் உன்னோடு நான் இருக்கிறேன், உங்களோடு நான் இருக்கிறேன் என்று அவருடைய பிரசன்னத்தை அது அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறது. உணவு எப்படி உடலுக்கு சக்தியையும் ஆற்றலையும் கொடுக்கிறதோ அதே போல அவருடைய உடனிருப்பு நமக்கு சக்தியாகவும் ஆற்றலாகவும் மாற வேண்டும். இயேசுவே சொல்லுகிறார், வாழ்வு தரும் உணவு நானே, என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார், நான் அவரோடு இணைந்திருப்பேன், அவரும் என்னோடு இணைந்திருப்பர், என்னால் வாழ்வு பெறுவர் என்று சொல்லுகிறார். ஏதோ பிரசன்ன வடிவிலே அவர் இருப்பது மட்டுமல்ல,
அந்த பிரசன்னத்தின் வழியாகவும் அவரை நாம் நற்கருணை வழியாக அருந்துகின்ற பொழுதும் உண்ணுகின்ற பொழுதும் அவர் நமக்கு வாழ்வை கொடுத்து கொண்டிருக்கிறார். புனித பவுல் இதை ஆழமாக அறிந்தவர், உணர்ந்தவர். ஆகையினால் தான் பிலிப்பியருக்கு எழுதிய மடலிலே அவர் சொல்லுவார், எந்த சூழலிலும் வாழ்வதற்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். வயிறார உண்ணவோ, பட்டினி கிடக்கவோ, நிறைவுற்று வாழவோ, குறைவுற்று தாழவோ, எந்த நிலையிலும் போதுமென்ற மனநிலையோடு வாழ்வதற்கு நான் பயிற்சி பெற்றிருக்கிறேன். ஏனென்றால் எனக்கு வலுவூட்டுகின்ற இயேசு கிறிஸ்துவால் அவர் எனக்கு வலுவூட்டி கொண்டிருக்கிறார். ஆகையினால் தான் எபேசியருக்கு எழுதிய மடலில் அவர் சொல்லுவார், நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்டப் பெறுங்கள். இயேசு ஆண்டவர் உங்களோடு இருக்கிற பொழுது அவர் உங்களுக்கு வலிமையையும் ஆற்றலையும் கொடுத்து உங்களை வலுவூட்டுவார். இதை நான் அனுபவித்தவன். அந்த அனுபவத்திலிருந்து சொல்லுகிறேன், இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து அவர் தரும் ஆற்றலாலும் வலிமையாலும் வலுவூட்ட பெறுங்கள் என்று அழைப்பு விடுக்கிறார். அன்பிற்குரியவர்களே, ஆக நற்கருணை என்பது பிரசன்னம். அந்த நற்கருணை நமக்கு ஆற்றலையும் சக்தியையும் தருகின்றது. வியட்நாமில் கடந்த நூற்றாண்டின் இறுதியில் பிரான்சிஸ் யுவான் துவான் என்கின்ற ஆயர் ஒருவர் இருந்தார். அவருடைய பணிக்காக அந்நாட்டு அரசு அவரை 13 ஆண்டுகள் சிறையிலே வைத்தது. 13 ஆண்டுகள் அவர் சிறையிலே இருக்கிறார். திடீரென காவல்துறையினர் அவருடைய அலுவலகத்திற்கு வந்து அவரை கைது செய்து அழைத்துச் செல்கிறார்கள். எந்த பொருளையும் அவரால் எடுத்துச் செல்ல முடியவில்லை. அவர் சிறையில் இருக்கின்ற பொழுது திருப்பலி நிறைவேற்ற முடியவில்லையே என்ற ஒரு ஏக்கம். ஆகையினால் அங்கு உள்ள அதிகாரிகளிடம் சொல்லுகிறார், எனக்கு வயிற்று பிரச்சனை இருக்கிறது, அதற்கு மருந்து தேவை. அந்த மருந்து ஆயரிடத்தில் இருக்கிறது, அதை பெற்று வாருங்கள் என்று கொடுக்கிறார். மருத்துவ காரணத்திற்காக அனுமதிக்கிறார்கள். வேறொன்றுமில்லை, திராட்சை ரசம்தான். அதை வரவழைத்து அதோடு சேர்ந்து சில அப்பங்களையும் அவர் வரவழைக்கின்றார், சில அதிகாரிகளின் துணையோடு. ஆனால் அந்த சிறைச்சாலையிலே அவர் திருப்பலியை நிறைவேற்ற முடியாது. அவர் எப்படி திருப்பலியை நிறைவேற்றுகிறார் என்றால், இரவிலே எல்லோரும் படுக்கச் சென்ற பின்பு, விளக்குகளெல்லாம் அணைக்கப்பட்ட பின்பு, தன்னுடைய கட்டிலிலே அமர்ந்து கொண்டு தன்னுடைய உள்ளங்கையை ஒரு நற்கருணை பாத்திரமாக வைத்துக்கொண்டு அவர் திருப்பலியை நிறைவேற்றி இரவோடு இரவாக அடுத்த கட்டிலே இருக்கின்ற அடுத்த நபருக்கு அந்த நற்கருணையை கொடுக்கிறார். ஒருவர் மற்றவர்களுக்கு வழங்குகிறார்கள். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்களும் அங்கு இல்லை. முஸ்லிம் சகோதரர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். அடுத்த கட்டடத்தில் இன்னும் சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். ஆகையினால் ஏதாவது ஒரு பேப்பரில் அதை மடித்து வைத்துக் கொண்டு அடுத்த நாள் எல்லோரும் இணைந்து காப்பி குடிக்கின்ற இடத்திற்கு வருகின்ற பொழுது அதை ரகசியமாக கொடுக்கிறார்கள். அதை மற்ற கிறிஸ்தவ சகோதரர்களும் பெற்றுக்கொண்டு அந்த சிறைச்சாலையிலே நற்கருணையை உண்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, சிறைச்சாலையே தேவாலயமாக மாறுகிறது. உள்ளங்கையே ஒரு திராட்சை ரச பாத்திரமாக மாறுகிறது. அந்த கொடுமைகளையும் துன்பங்களையும் தனிமையையும் அவர் தாங்கிக் கொள்வதற்கு ஆற்றல் அந்த நற்கருணையிலிருந்து பெற்றதாக அவர் எழுதுகிறார். இன்னும் நிறைய புனிதர்கள், ஏன் நீங்களும் நானும் கூட சாட்சிகள் சொல்லலாம். கிறிஸ்து நம்மோடு இருப்பதனால் நாம் எந்த சூழலையும் சந்திப்பதற்கான ஆற்றலை அந்த நற்கருணையின் வழியாக நமக்கு கொடுக்கிறார். கத்தோலிக்க திரு அவையில் நற்கருணைக்கு நாம் கொடுக்கின்ற முக்கியத்துவம் இறை வார்த்தைக்கு அவ்வளவு தூரம் கொடுப்பதில்லை. இயேசு யோவான் நற்செய்தியிலே சொல்லுகிறார், என் வார்த்தைகளை கடைபிடிப்போர் என்றுமே சாகார் என்று சொல்லுகிறார். என் தசையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் என்றுமே சாகார், நிலைவாழ்வை கொண்டுள்ளார் என்று கூறிய அதே இயேசு
அதே நற்செய்தியில் 8வது அதிகாரத்திலே என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார் என்று சொல்லுகிறார். அவருடைய வார்த்தைக்கும் அந்த அளவிற்கு ஆற்றல் இருக்கிறது. யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரத்தில் அவர் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று சொல்லி தன்னை பற்றி, அந்த நற்கருணையை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது இந்த பேச்சு மிதமிஞ்சி போகிறது என்று எல்லோரும் போய்விடுகிறார்கள். தன்னுடைய திருத்துதர்கள் மட்டும் இருக்கிறார்கள். நீங்களும் போய்விடுகிறீர்களா என்று கேட்ட பொழுது பேதுரு என்ன சொல்லுகிறார்? யாரிடம் செல்வோம்? வாழ்வதரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. அவர் நீர்தான் வானிலிருந்து இறங்கி வந்த உணவு, உம்மை விட்டு நாங்கள் எப்படி செல்ல முடியும் என்று சொல்லவில்லை. நீர்தான், உம்முடைய வார்த்தை தான் எங்களுக்கு ஆற்றல் தருவது. யாரிடம் செல்வோம் இறைவா? வாழ்வு தரும் வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன. ஆக எந்த அளவிற்கு நற்கருணையில் எந்த அளவிற்கு கிறிஸ்து பிரசன்னமாக இருந்து ஆற்றலையும் வலிமையும் கொடுத்து வலுவூட்டுகிறாரோ அதே அளவிற்கு இறை வார்த்தையிலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அதன் வழியாகவும் நாம் வலுவூட்ட பெறுகிறோம். ஆகவே இறை வார்த்தைக்கு, நற்கருணைக்கு நிகரான பிரசன்னம், கிறிஸ்துவின் பிரசன்னம் இறை வார்த்தையிலும் இருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. நான் ஏன் நற்கருணையை பற்றி பேசுகின்ற பொழுது இறை வார்த்தையை பற்றியும் பேசுகிறேன் என்றால், இறை வார்த்தையை அதிகமாக வாசித்து அனுபவித்தவர்களுக்குத்தான் நற்கருணை பிரசன்னத்தை ரசிக்க முடியும், ருசிக்க முடியும். இயேசு கூட அர்த்தமுள்ளவராக மாறுகிறார். ஒரு 2 குடும்பங்களை நாம் உதாரணத்திற்கு எடுத்துக்கொள்வோம். ஒருவர் இராணுவத்திலே பணியாற்றுகிறார், அந்த குடும்ப தலைவர். இன்னொருவர் வெளிநாட்டிலே பணியாற்றுகிறார். இருவருக்கும் 2 மகன்கள் வளர்ந்து வருகிறார்கள். அவர்கள் இராணுவத்திலிருந்து அவர் பணி ஓய்வு பெற்று திரும்பி வருகின்ற பொழுது, இவர் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வருகின்ற பொழுது இந்த பையன்கள் படித்து அவர்கள் வெளியூருக்கு படிக்க சென்று விடுகிறார்கள், வேலைக்கு சென்று விடுகிறார்கள். தந்தையோடு கொண்டிருந்த நெருக்கமான உறவு குறைவுதான். ஆனால் ஒரு தந்தை தன்னுடைய மகனுக்கு வருடத்திற்கு 2-3 கடிதங்களை எழுதுகிறார். தன்னை பற்றியும் குடும்பத்தை பற்றியும் தன் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்றெல்லாம் பல முறைகளில் கடிதம் எழுதுகிறார். ஒரு மகன் அந்த கடிதத்தை எல்லாம் சேர்த்து வைக்கிறான். இந்த 2 தந்தையர்களும் இறந்து விடுகிறார்கள். அந்த கடிதங்களை பெற்ற மகன் எப்பொழுது தன்னுடைய தந்தையின் நினைவு வருகிறதோ அப்பொழுதெல்லாம் அந்த கடிதத்தை வாசித்து பார்க்கிறார். 2 தந்தையர்களுமே தங்கள் பிள்ளைகளுக்கு சொத்தை விட்டு சென்றிருக்கின்றனர். தாங்கள் பயன்படுத்திய பொருட்களை கொடுத்து சென்றிருக்கின்றனர். ஆனால் எந்த மகன் தன்னுடைய தந்தையோடு அதிகமாக உணர்வு பூர்வமாக ஒன்றிப்பான்? எந்த மகனுக்கு தன்னுடைய தந்தையின் நினைவலைகள் அடிக்கடி நெஞ்சிலே வந்து அவனுக்கு உறுத்துதலை ஏற்படுத்தும், உந்துதலை ஏற்படுத்தும்? யார் தந்தையின் கடிதத்தை வாசிக்கிறாரோ, தந்தையின் உணர்வை புரிந்தாரோ, தந்தையினுடைய ஏக்கத்தை அறிந்தாரோ அவர்தான். அதே போலத்தான் நற்கருணை நமக்கு கொடையாக வழங்கப்பட்டிருந்தாலும் இந்த நற்கருணையை முழுமையாக நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அது கொடுக்கின்ற ஆற்றலை நாம் வலுவை அனுபவிக்க வேண்டும் என்றால் இறை வார்த்தை மிகவும் முக்கியம். இறை வார்த்தை இல்லாமல் நற்கருணையை மட்டுமே நாம் ஆராதித்துக் கொண்டிருப்போமேயானால் நற்கருணை பல வேளைகளில் ஆராதனைக்குரிய பொருளாக மாறிவிடுகிறது. பல வேளைகளில் அது உள்ளத்தில் சில உணர்வுகளையும் கிளர்ச்சிகளையும் ஒரு நொடி பொழுதில் ஏற்படுத்தி செல்லவிட்டும் பொருளாக மாறிவிடும். ஆம் அன்பிற்குரியவர்களே, ஆகவே இறை வார்த்தையையும் இணைத்து அவர் கொடையாக கொடுத்திருக்கிறார். நாம் செய்வோம், வாசிப்போம், அந்த நற்கருணையின் வழியாக அவர் கொடுக்கின்ற ஆற்றலை அனுபவிப்போம். சரி, நற்கருணையை கொடுத்திருக்கிறார். அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது என்ன? அந்த நற்கருணையின் வழியாக நாம் என்ன அவருக்கு திரும்பி செலுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவின் உடல் என்பது நற்கருணையிலே இருக்கின்ற ஆண்டவருடைய பிரசன்னம் மட்டுமல்ல. சவுல் வழிமறிக்கப்பட்ட பொழுது அவரை பார்த்து கேட்கிறார் இயேசு, சவுலே சவுலே, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய்?
அப்படி என்றால் கிறிஸ்தவ திருக்கூட்டத்தில் அவர் வாசம் செய்கின்றார். மிகவும் சிறப்பாக நம் சகோதர சகோதரிகளுக்கு மத்தியிலே வாசம் செய்கின்றார். அது மட்டுமல்ல, இயேசு கிறிஸ்து மத்தேயு எழுதிய நற்செய்தியிலே இயேசு சொல்வதை வாசிக்கின்றோம், இந்த சின்னஞ்சிறிய சகோதரர்களுக்கு நீங்கள் செய்த போதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று. அப்படி என்றால் எந்த சின்னஞ்சிறிய ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் செய்கின்ற பொழுதெல்லாம் நாம் இயேசுவுக்கு செய்கின்றோம். நற்கருணையில் தன்னை உடைத்து பிறருக்கு கொடையாக வழங்கினார். நான் உனக்கு என்னை கொடையாக வழங்கி இருக்கிறேன், அதுபோல நீ உன்னை உடைத்து மற்றவர்களுக்கு கொடையாக வழங்க வேண்டும், ஏழைகளை நீ நேசிக்க வேண்டும் என்ற அழைப்பை இந்த நற்கருணை நமக்கு ஒரு கடமையாக பொறுப்பாக சுமத்துகின்றது. ஜெரோம் யார் சொன்னா, பைபிள லத்தீன்ல இருந்து கிரீக்ல இருந்து லத்தீனுக்கு மொழிபெயர்த்த மிகப்பெரிய ஒரு என்ன சொல்லுவது திருநூலில் புலமை கொண்டவர். அவர் சொல்லுகிறார், நாம் அப்பத்தை உண்டு ரசத்தை குடிக்கின்ற பொழுது, திரு ரத்தத்தை குடிக்கின்ற பொழுது மட்டும் இயேசுவை அருந்தவில்லை, அவருடைய வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுதும் அருந்துகிறோம் என்று. அப்படி நாம் வாசித்து அந்த நற்கருணையை அனுபவிப்போமேயானால் ஏழைகளை நேசிக்க வேண்டும். ஆரிஜன் அப்படிங்கிற ஒரு திருத்தந்தை, ஒரு கடவுள் திரு அவையின் தந்தை ஒருவர் சொல்லுகிறார், ரொம்ப அழகா சொல்லுகிறார், ஆலயத்தில் இருக்கின்ற ஆண்டவனுக்கு பட்டு துணிகளால் நீங்கள் அவரை மறைக்கிறீர்கள், அழகுபடுத்துகிறீர்கள். ஆனால் ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்ற வெயிலிலும் பணியிலும் வாடுகின்ற போதுமான ஆடையின்றி இருப்போரை பற்றி அதிகம் கவலைப்படாமல் செல்லுகிறீர்களே எப்படி? ஹெல்டர் கேமரா என்கின்ற ஒரு பேராயர் எங்க தென் அமெரிக்க நாட்டில், அவருடைய ஒரு அற்புதமான அனுபவம். ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணிக்கு ஆலயத்திற்கு ஜெபிக்க செல்லுவார். ஒரு நாள் செல்லுகின்ற பொழுது ஆலயத்தின் படிவாசலிலே ஒரு பெண் தன்னுடைய குழந்தையோடு மார்பிலே அணைத்தவராக சாய்ந்து கிடக்கிறார். பிறரை அழைத்து என்ன நடக்கிறது என்று பார்த்தால், அந்த குழந்தை அந்த தாயின் மார்பிலே பால் குடித்துக் கொண்டிருக்கிறது. பால் வருவதற்கு பதிலாக இரத்தத்தை அது குடிக்கிறது. இதை பார்த்த பிறகு அவர் சொல்லுகிறார், என்னுடைய மறைபரப்பு பணி அனுபவமே முற்றிலுமாக மாறிவிட்டது. எந்த அளவிற்கு என்றால், அதற்கு பிறகு நான் எந்த அளவிற்கு ஆலயத்திலே பலி செலுத்துகிறேனோ அதைவிட அதிகமான அளவிற்கு ஆலயத்திற்கு வெளியே இருக்கின்ற ஏழைகளை நேசிக்க நான் முயல வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். ஆகையினால் தான் அவர் இயேசுவோடு பேசுவது போல் ஒரு அழகான ஒரு கட்டுரையில் அவர் குறிப்பிடுகிறார், நீர் எந்த அளவிற்கு நற்கருணையில் உண்மையாகவே பிரசன்னமாக இருக்கிறீரோ அதே அளவிற்கு நீர் ஏழைகளிலும் பிரசன்னமாக இருக்கிறீர். நற்கருணை பிரசன்னத்திலிருந்து கடந்து ஏழைகளில் உமது பிரசன்னத்தை காண வேண்டும். இதன் அவசியத்தையும் அவசரத்தையும் உலகறிய பறைசாற்ற வேண்டும் என்று எனக்குள் ஒரு போராட்டம், ஒரு சோதனை இருக்கிறது. இவை இரண்டிற்கும் 1000 வேறுபாடுகள் உள்ளன என்று இறையியலார்கள் விவாதிப்பார்கள். ஆனால் உன்னுடைய தசையை உண்ட பிறகு உணவுக்காக குப்பை தொட்டிகளை கிளறுபவர்களிலும், பொதுநலன் என்ற பெயரில் நிலம் கையகப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்படும் மக்களிலும், பாதுகாப்பற்ற சூழலிலும் வாழும் மக்களின் உம்மை காணாதவர்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார். நற்கருணையை உட்கொண்ட பிறகு வெளியிலே இருக்கின்ற ஏழைகளை பற்றி கவலைப்படாதவர்களை பற்றி குறிப்பிடுகிறார். அன்பிற்குரியவர்களே, நற்கருணை என்பது கொடை. அந்த கொடை நம் மீது ஒரு பொறுப்பையும் கடமையும் சுமத்துகிறது. அவரிடமிருந்து ஆற்றலை பெறுவோம். ஆற்றல் பெற்ற மக்களாகிய நாம் அதே போல அவர் எப்படி நமக்காக மடிந்தாரோ அதே போல நம்மை பிறருக்கு வழங்குவோம். குறிப்பாக ஏழைகளிலும் வறியோரிலும் அவர்களுக்கு உதவுவதிலும் மகிழ்ச்சியை காண்போம்.
அப்பொழுது இந்த நற்கருணை என்கின்ற கொடை நமக்கு மாபெரும் ஆற்றலையும், இந்த நற்கருணை என்கின்ற கொடை வலிமையும் நமக்கு அளிக்கும். அதற்காக தொடர்ந்து இப்பலியிலே மன்றாடுவோம். காலடிகளை கழுவும் சடங்கிற்காக நாம் கடந்து செல்கிறோம். பணிவிடை பெற அன்று பணிவிடை புரியவே வந்தேன் என்ற கோட்பாட்டை வாழ்வாக்கினார் இயேசு. நான் போதகர்தான், ஆண்டவர்தான், நான் உங்கள் பாதங்களை கழுவினேன் என்றால் நீங்களும் அவ்வாறே செய்யுங்கள் என்று இன்று நம் எல்லோரையும் அழைக்கின்றார். நாமும் நான், எனது, எனக்கு எல்லாம் தெரியும் என்ற எண்ணத்தை விட்டொழித்து சமுதாயத்தில் கடைநிலையில் உள்ளவர்கள், புறம்தள்ளி விடப்பட்டவர்கள், உரிமை இழந்தவர்கள் அனைவரையும் இனம் கண்டு அவர்களின் வாழ்வு ஏற்றம் பெற நமது வாழ்வை அர்ப்பணிப்போம் என்ற உறுதியுடன் இப்புனித நிகழ்வில் நாம் பங்கெடுப்போம். புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள். நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை சீமோன் பேதுருவிடம் அவர் வந்தபோது பேதுரு அவரை நோக்கி கூறினார், ஆண்டவரே, நீரோ என் காலடிகளை கழுவப் போகிறீர்? அதற்கு இயேசு, நான் செய்வது இன்னதென்று இப்போது உனக்கு புரியாது, பின்னரே புரிந்து கொள்வாய். ஆண்டவரே, நீரோ என் காலடிகளை கழுவப் போகிறீர்? அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை. ஆண்டவரும் போதகருமான நானே உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றார். நீங்களும் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு செலுத்தும் அன்பில் இருந்து நீங்கள் என் சீடர்கள் என்பதை எல்லாரும் அறிந்து கொள்வர். புதிய கட்டளையை உங்களுக்கு கொடுக்கிறேன். நான் உங்களிடம் அன்பு செலுத்தியது போலவே நீங்களும் ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துங்கள் என்கிறார் ஆண்டவர். ஆண்டவரே, நீரோ என் காலடிகளை கழுவப் போகிறீர்? அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால்
என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். சீமோன் பேதுருவிடம் அவர் வந்தபோது பேதுரு அவரை நோக்கி கூறினார், ஆண்டவரே, நீரோ என் காலடிகளை கழுவப் போகிறீர். அதற்கு இயேசு, நான் உன் காலடிகளை கழுவாவிட்டால் என்னோடு உனக்கு பங்கில்லை என்றார். எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்ததுவே. அகமகிழ்வோம் நாம களிப்போம் அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. வாழும் கடவுளுக்கு அஞ்சிடுவோம் அவருக்கு அன்பு செய்திடுவோம். உண்மை உள்ளத்தோடு நாம் ஒருவரை ஒருவர் அன்பு செய்வோம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். எனவே நாம் அனைவரும் ஒன்றாய் கூடும் போதினிலே மனதில் பிளவுகள் கொள்ளாமல் விழிப்பாயிருந்து கொள்வோமே. தீய சச்சரவுகள் ஒளிந்திடுக பிணக்குகள் எல்லாம் மறைந்திடுக. நம்மிடையே நம் இறைவன் கிறிஸ்து நாதர் இருந்திடுக. அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் இருக்கின்றார். அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை, ஏக்கங்களை, எதிர்பார்ப்புகளை வானக தந்தையிடம் எழுப்புவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். தாயும் தந்தையுமான இறைவா, உமது திரு அவை உலக மாந்தர்களை உமது ஒளியிலும் அன்பிலும் வழிநடத்தவும், திரு அவை ஊழியர்கள் பணிவிடை புரிந்து இறை மக்களை இறைவனின் இல்லத்திற்கு அழைத்துச் செல்லவும், திரு அவை உலகெங்கும் தலைத்தோங்கவும் வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். நல்ல பணியாளரே, எமது மாநிலத்திலும் பிற மாநிலங்களிலும் நடைபெற இருக்கின்ற சட்டப்பேரவை தேர்தலில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுத்திடவும், அவர்கள் அனைவரும் பணி செய்வதில் நல்ல தொண்டர்களாகவும் தலைமையேற்று வழி நடத்துவதில் சிறந்த வழிகாட்டிகளாகவும் விளங்கி
தங்களது மாநிலங்களை அன்பின் வளர்ச்சியின், ஒற்றுமையின், சமத்துவத்தின் பாதைகளில் வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். நிலையான குருவாம் இயேசுவே, உம் பணி தொடர நீர் குருத்துவத்தை ஏற்படுத்தினீர். உமது அடிச்சுவட்டை பின்பற்றி உம் பணி செய்யும் ஒவ்வொரு அருள் பணியாளர்களுக்காகவும் மன்றாடுகிறோம். நீரே அவர்களை ஆசீர்வதித்து பணி வாழ்வில் வரும் துன்பங்கள், இன்னல்கள், இடையூறுகளை பொறுமையோடு ஏற்றுக்கொண்டும் உம்மில் நிலைத்து நின்று உம் பணியை தொடர்ந்தாற்ற செய்ய அவர்களுக்கு தேவையான வரங்களை தந்தருளுமாறு உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். வாழ்வளிக்கும் இறைவா, இப்புனித வியாழன் வழிபாட்டில் பங்கேற்கும் எங்கள் பங்கிலுள்ள அனைத்து குடும்பங்களும் நற்கருணை ஆண்டவர் மீதுள்ள பக்தியில் நாளுக்கு நாள் வளரவும், எங்கள் இல்லங்களில் ஒருவர் மற்றவருக்கு விட்டு கொடுத்து அன்பின் சாட்சிகளாக வாழ அருள் தர வேண்டுமென்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும், கேட்டருளும். நம் ஒவ்வொருவரின் தனிப்பட்ட தேவைகளுக்காக அமைதியாக இறைவனிடம் வேண்டுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் எழுப்பிய இந்த விண்ணப்பங்களை எல்லாம் நீர் கனிவோடு ஏற்றருளும். உம் திருமகன் வழியாக நீர் எங்களுக்கு கொடையாக வழங்கிய அந்த நற்கருணையின் வழியாக நாங்கள் உமது பிரசன்னத்தை அனுபவித்து ஆற்றல் பெற, வலு பெற எங்களுக்கு அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, இப்போது பசி பிணி ஒழிப்பு நம்முடைய பங்கேற்பை காணிக்கையாக கொடுக்க இருக்கிறோம். தவக்காலத்தில் 40 நாட்களும் விரதமிருந்து சேகரித்த காணிக்கையையும் இப்போது காணிக்கையாக ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். எனவே காணிக்கை எடுக்க சகோதர சகோதரிகள் வருகிற போது நீங்கள் பசியையும் பிணியையும் பிறருக்கு கொடையாக இறைவன் கொடுத்த வாழ்வை நிறைவுள்ளதாக மாற்றுவதற்கு உதவ காணிக்கை கொடுத்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். யாரெல்லாம் காணிக்கை பெட்டிகளோடு வந்திருக்கிறீர்களோ வரிசையாக வந்து அருள் பணியாளர்களிடம் அந்த காணிக்கைகளை இப்போது வழங்கலாம். காணிக்கை பாடல். எதை கொடுப்பேன் நான் காணிக்கையாக, நீ எனக்கு கொடுத்ததை கொடுத்து மகிழ்ச்சி. எதை கொடுப்பேன் நான் காணிக்கையாக, நீ எனக்கு கொடுத்ததை கொடுத்து மகிழ்ச்சி. கொடுப்பதில் நான் இழப்பதில்லை, கொடுப்பதில் நான் இழப்பதில்லை. இதுவே எமது வாழ்வின் பாடமாம். எதை கொடுப்பேன் நான் காணிக்கையாக, நீ எனக்கு கொடுத்ததை கொடுத்து மகிழ்ச்சி. அடிமை நீங்கள் என அழைப்பதில்லை,
அன்பர் நண்பர் உறவு சொல்வே அடிமை நீங்கள் என அழைப்பதில்லை அன்பர் நண்பர் உறவு சொல்வேன் உறவு வாழ்வில் உடைந்த உள்ளத்தை உறவு வாழ்வில் உடைந்த உள்ளத்தை உம்மிடம் தந்து ஒப்புரவாகுவை கொடுப்பேன் நான் காணிக்கையாக நீ எனக்கு கொடுத்ததை கொடுத்து மகிழ்வேன் அழுகை உண்டு உலகில் துயரம் அழுகை உண்டு எமக்கு மகிழ்ச்சி உண்டு கொடுப்பேன் நான் காணிக்கையாக நீ எனக்கு கொடுத்ததை கொடுத்து மகிழ்வேன் கொடுப்பேன் நான் காணிக்கையாக நீ எனக்கு கொடுத்ததை கொடுத்து மகிழ்வேன் கொடுப்பதில் நான் இழப்பதில்லை கொடுப்பதில் நான் இழப்பதில்லை இதுவே எமது வாழ்வி பாடமோ எதை கொடுப்பேன் நான் காணிக்கையாக நீ எனக்கு கொடுத்ததை கொடுத்து மகிழ்வேன் சகோதரிகளே சகோதரரே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எப்பொழுதெல்லாம் இப்பலியின் நினைவு கொண்டாடப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் எங்கள் மீட்பின் செயல் நிறைவேற்றப்படுகின்றது. எனவே நாங்கள் இம்மறை நிகழ்வுகளில் தகுதியுடன் பங்கேற்க எங்களுக்கு நீர் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்றென்றும் உள்ள மெய்யான குருவாகியவர் நிலையான பலிமுறையை ஏற்படுத்தினார்.
மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு இரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மையடைகின்றோம். ஆகவே வானதுதர் முதன்மை வானதுதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் கனிவுமிக்க தந்தையே, இக்கொடைகளையும் எங்கள் காணிக்கைகளையும் புனித மாசற்ற பலிப்பொருள்களையும் நீர் ஏற்று ஆசி வழங்கிட உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி மன்றாடுகின்றோம். உமது புனித கத்தோலிக்க திரு அவைக்காக இவற்றை நாங்கள் முதலில் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உலகெங்கும் அதற்கு அமைதியும் பாதுகாப்பும் ஒற்றுமையும் அளித்து அதனை வழிநடத்தியருளும். உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை லியோவுக்காகவும் எங்கள் ஆயர் ஆனந்தத்திற்காகவும் திருத்தூதர் வழிவரும் உண்மையான கத்தோலிக்க நம்பிக்கையை கடைபிடிப்போர் அனைவருக்காகவும் இக்காணிக்கைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம். ஆண்டவரே, உம் அடியார்கள் இவர்களை நினைவு கூர்ந்தருளும். மேலும் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் நினைவு கூர்ந்தருளும். உம்மீது இவர்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையையும் இறைப்பற்றையும் நீர் அறிவீர். இவர்களுக்காக நாங்கள் இவற்றை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களும் தமக்காகவும் தம்மவருக்காகவும் இப்புகழ்ச்சி பலியை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றார்கள். தங்களுடைய ஆன்மாக்களின் மீட்புக்காகவும் தாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் நலவாழ்வுக்காகவும் பாதுகாப்புக்காகவும் என்றும் வாழ்பவரும் உயிருள்ளவரும் உண்மையுள்ளவருமான கடவுளாகிய உமக்கு இவர்கள் தங்கள் பொருத்தனைகளை செலுத்துகின்றார்கள். உம்முடைய புனிதர் அனைவருடனும் உறவு கொண்டுள்ள நாங்கள் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்காக கையளிக்கப்பட்ட தூய்மை மிகு நாளை கொண்டாடுகிறோம். முதலாக இறைவனும் எங்கள் ஆண்டவருமாகிய அதே இயேசு கிறிஸ்துவின் தாயும் என்றும் கன்னியுமான மாட்சிமிக்க மரியாவையும் அதே கன்னியின் கணவரான புனித யோசேப்பையும் திருத்துதர்களும் மறைசாட்சியருமான பேதுரு, பவுல், அந்திரேயா, பிற திருத்துதர்கள் புனிதர்கள் அனைவரையும் வணக்கத்துடன் நினைவு கூறுகின்றோம். இவர்களுடைய பேறு பயன்களாலும் வேண்டல்களாலும் நாங்கள் யாவற்றிலும் உமது உதவி பெற்று காக்கப்படுமாறு அருள் புரியும். ஆண்டவரே, உம் ஊழியர்களாகிய நாங்களும் உமது குடும்பம் முழுவதும் இக்காணிக்கையை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு தம் உடலையும் திரு இரத்தத்தையும் தம் சீடர்களுக்கு கையளித்து அவற்றின் மறைபொருளை கொண்டாடுமாறு பணித்த இந்த நாளில் இக்காணிக்கையை மனநிறைவோடு ஏற்றருள உம்மை வேண்டுகிறோம். எங்கள் வாழ்நாள்களில் உமது அமைதியை தந்தருளும். மேலும்
நிலையான அழிவிலிருந்து எங்களை காத்து உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மந்தையில் சேர்த்தருளும். இறைவா, இக்காணிக்கையை புனிதப்படுத்தி உமக்கு உரியதுடையதாகவும் தகுதியுடையதாகவும் உமக்கு ஏற்புடையதாகவும் உகந்ததாகவும் இருக்கச் செய்தருளும். இவ்வாறு உம் அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இது மாறுவதாக. அவர் எங்கள் மீட்புக்காகவும் அனைவருடைய மீட்புக்காகவும் தாம் பாடுபடுவதற்கு முந்திய நாள், அதாவது இன்று, வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகிய உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்து அருந்திய பின் எழில்மிகு கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்துவின் புனிதமிக்க பாடுகளையும் இறந்தோரிடமிருந்து அவர் உயிர்த்தெழுந்ததையும் அவரது மாட்சிக்குரிய விண்ணேற்றத்தையும் உம் ஊழியர்களும் உம் புனித மக்களுமாகிய நாங்கள் நினைவு கூறுகின்றோம். நீர் எங்களுக்கு வழங்கியுள்ள கொடைகளிலிருந்து நிலைவாழ்வு தரும் புனித அப்பத்தையும் முடிவில்லா மீட்பளிக்கும் திருக்கிண்ணத்தையும் தூய புனித மாசற்ற பலிப்பொருளாக மாண்புக்குரிய உமக்கு நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். இவற்றை இரக்கத்துடனும் கனிவுடனும் கண்ணோக்கி அருளும். நீதிமானாகிய உம் ஊழியன் ஆபேலின் காணிக்கைகளையும் எங்கள் நம்பிக்கையின் தந்தை ஆபிரகாமின் பலியையும் உம்முடைய தலைமைக்குரு மெல்கிசேதேக் உமக்களித்த காணிக்கைகளையும் நீர் உளம்கனிந்து ஏற்றுக்கொண்டது போல இவற்றையும் புனித பலியாகவும் மாசற்ற பலிப்பொருளாகவும் ஏற்றுக்கொள்ளும். எல்லாம் வல்ல இறைவா, உம்முடைய வானதுதர் தம் திருக்கைகளால் இப்பலிப்பொருள்களை மாண்புக்குரிய உமது விண்ணக திருப்பீடத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டுமென உம்மை பணிந்து வேண்டுகிறோம். இத்திருப்பீடத்திலிருந்து உம்முடைய திருமகனின் புனிதமிக்க உடலையும் இரத்தத்தையும் பெறுகின்ற நாங்கள் அனைவரும் எல்லா விண்ணக ஆசியையும் அருளையும் நிறைவாக பெற்றுக்கொள்ளச் செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நம்பிக்கையின் அடையாளத்தோடு எங்களுக்கு முன் சென்று அமைதியில் துயில் கொள்ளும் எங்கள் குடும்ப உறவுகள், எங்களுக்காக தியாகம் செய்தவர்கள், எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆசான்கள், எங்களுக்கு உதவிய அருள் பணியாளர்கள், சகோதர சகோதரிகள் ஆகிய உமடியார்களை எல்லாம் நினைவு கூர்ந்தருளும். ஆண்டவரே, இவர்களுக்கும் கிறிஸ்துவில் இளைப்பாறும் அனைவருக்கும் ஆறுதலும் ஒளியும் அமைதியும் நிறைந்த இடத்தை ஈந்திட வேண்டும் என
இறைஞ்சி மன்றாடுகிறோம். பாவிகளாகிய உம்மடியார்கள் நாங்களும் உமது பேர் இரக்கத்தை எதிர்நோக்கி இருக்கின்றோம். உம்முடைய திரு தூதர்களும் மறை சாட்சியருமாகிய திருமுழுக்கு யோவான், ஸ்தேவான், மத்தியா, பர்னபா, இஞ்ஞாசியார், அலெக்சாண்டர், மார்சலினோஸ், பீட்டர், பெலிசிட்டி, பெர்பெத்துவா, ஆகத்தா, லூசி, பாக்னஸ், செசிலியா, அனஸ்தாசியா ஆகியோருடனும் புனிதர் அனைவருடனும் எங்களுக்கும் பங்களித்தலும் எங்கள் தகுதியை முன்னிட்டு அன்று, மாறாக உமது மிகுதியான மன்னிப்பால் அப்புனிதர்களோடு நாங்களும் தோழமை கொள்ள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கும் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருடன் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகில் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகில் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, எங்கள் மேல் தயவாயிரும். உலகில் பாவம் போக்கும் தேவ செம்மறியே, உமது அமைதியை எமக்கு அருளுமே.
உமது அமைதியை எமக்கு அருளுமே. இதோ இறைவனின் சம்மதி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த அப்ப வடிவில் தன்னையே நமக்காக கொடையாக வழங்கியவர். இவரின் திருவிருந்துக்கு அழைக்கப் பெற்றிருக்கும் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். நிலத்தில் எழுந்தழிவன் நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் ஆன்மா நலமுடையும். அனைவரும் அமர்ந்து கொள்வோம். அன்புக்குரியவர்களே, அருள் பணியாளர்கள், அருள் சகோதரர்கள், அருள் சகோதரிகள் நற்கருணை வழங்க வருவார்கள். நீங்கள் இருக்கிற இடத்துக்கு அருகில் நீங்கள் எழுந்து வரிசையாக வந்து பக்தியோடு இந்த திருப்பந்தியில் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இது முக்கியமான நேரம், இறையருளை நிறைவாய் பெற்றுக்கொள்ளும் நேரம். பாடகர் குழு பாடல் பாடுகிற போது இணைந்து இறையருளை இன்னும் நிறைவாய் பெற்றுக்கொள்ள அன்போடு உங்களை அழைக்கிறோம். கருணையில் கடிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது, இறைவனின் பாச மொழியிது, இதயத்துள் வீசும் ஒளியிது. கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது, இறைவனின் பாசமொழியிது, இதயத்துள் வீசும் ஒளியிது. உண்ணும் எவரும் என்றுமே பசியை அறிந்திடா, இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடா. இதை உண்ணும் எவரும் என்றுமே பசியை அறிந்திடா, இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடா. கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது, இறைவனின் பாசமொழியிது, இதயத்துள் வீசும் ஒளியிது. என் உடலில் இதை உண்ண வாருங்கள், என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். என் உடலில் இதை உண்ண வாருங்கள், என் ரத்தம் இதை வாங்கி பருகுங்கள். உண்ணும் போது இறைவனின் திருவுடலாகிறோம், உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். உண்ணும் போது இறைவனின் திருவுடலாகிறோம், உலகம் வாழ நம்மை வழங்கும் அழைப்பை பெறுகிறோம். நற்கருணையாகிறோம், வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள், அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். வாழ்வு தரும் வானமுதை உண்ண வாருங்கள், அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். கருணையில் கனிந்த உணவிது, அருளினில் விளைந்த உறவிது. உடன்படிக்கை நெஞ்சில் கொள்ளுங்கள்,
திருவிருந்தினை என் நினைவாய் செய்யுங்கள். புது உடன்படிக்கை நெஞ்சில் கொள்ளுங்கள். திருவிருந்தினை என் நினைவாய் செய்யுங்கள். நினைவாக செய்து இறை சாயல் பெறுகிறோம். மனிதர் நடுவில் இறைவன் திரு நினைவை தருகிறோம். நினைவாக செய்து இறை சாயல் பெறுகிறோம். மனிதர் நடுவில் இறைவன் திரு நினைவை தருகிறோம். கருணையாகிறோம். வாழ்வு தரும் மானமுதை உண்ண வாருங்கள். அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். வாழ்வு தரும் மானமுதை உண்ண வாருங்கள். அது வாரி வழங்கும் வாழ்வின் சுவை மண்ணில் சேருங்கள். கருணையில் கனிந்த உணவிது, அருளில் விளைந்த உறவிது. இறைவனின் வாசமொழிது, இறையக்குள் வீசும் மொழிது. இதை உண்ணும் எவரும் என்றுமே பசியை அறிந்திடா. இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடா. இதை உண்ணும் எவரும் என்றுமே பசியை அறிந்திடா. இதை பருகும் எவரும் என்றுமே தாகம் தெரிந்திடா. கருணையில் கனிந்த உணவிது, அருளில் விளைந்த உறவிது. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு நீர் அருள் புரியும். உம் திருமகனின் இரவு விருந்தினால் இவ்வுலகில் ஊட்டம் பெறும் நாங்கள் என்றென்றும் நிறைவு அடைய தகுதி பெற நீர் அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சில மணித்துளிகள் அனைவரும் அமர்வோம். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே திட்டமிட்டபடி இன்றைய நாள் இதுவரை மிகச் சிறப்பாக அமைந்திருக்கிறது. இன்றைய கொண்டாட்டமும் சரி, உங்களுடைய பங்கேற்பும் சரி, மிகச் சிறப்பாகவே இருந்திருக்கிறது. ஏறக்குறைய 8 மணிக்கு இந்த திருப்பலி நிறைவடையும் என எண்ணினோம். ஏறக்குறைய 8 மணி ஆகிறது. இப்போது நற்கருணை ஆண்டவரை இங்கிருந்து பவனியாக நம்முடைய கோவில் தலை வாசல் வாயிலாக கோவிலில் புதிதாய் நாம் உருவாக்கி இருக்கிற புதிய நற்கருணை பீடத்துக்கு எடுத்து செல்லுகிறோம். நாளை தினம் மாலை 6 மணி வரை நற்கருணை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தை நாம் கோவிலில் தனிப்பட்ட வகையில் நிச்சயமாய் பெற்று இறையருளை பெற முடியும். இன்று நள்ளிரவு 12 மணி வரை நற்கருணை பொது ஆராதனை நடைபெறும். திருப்பலி முடிந்ததிலிருந்து 9 மணி வரை கிளை கிராமங்களிலிருந்து வந்திருப்போர் இந்த நற்கருணை ஆராதனையில் பங்கெடுக்கலாம், வழி நடத்தலாம். 9 மணியிலிருந்து 10 மணி வரை வேளாங்கண்ணி அன்பியத்தை சார்ந்து ஈசிஆர் பகுதியில் இருக்கிற அன்பியங்கள் இணைந்து வழிநடத்தலாம், ஒருங்கிணைத்து இணைந்து ஜெபிக்கலாம். 10 மணி முதல் 11 மணி வரை பேருந்து நிலையத்துக்கு அருகில் இருக்கிற அன்பியங்கள் ஏற்கனவே உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் ஒருங்கிணைத்து வழி நடத்தலாம். 11 மணி முதல் 12 வரை, நள்ளிரவு 12 மணி வரை கோவிலை சுற்றி இருக்கிற அன்பியங்கள் இந்த 1 மணி நேர ஆராதனையை வழிநடத்தலாம். நள்ளிரவு 12 மணிக்கு கோவில் அடைக்கப்படுகிறது. மீண்டும் நாளைய தினம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை வளாகம் அமைதியாயிருக்கும். தனிப்பட்ட முறையில் நீங்களோ உங்கள் குடும்பங்களோ இணைந்து வந்து இறைவேண்டல் செய்யலாம், அமைதியாய் ஜெபிக்கலாம், இறைவனை முகமாய் கண்டு கொள்ளலாம்.
இன்றைய வழிபாட்டில், இன்றைய திருப்பலியில், இன்றைய மறையுரையில் நாம் கேட்டது போல இயேசு தன்னையே கொடையாக கொடுத்திருக்கிறார். அந்த கொடையாக கொடுத்த இறைவனுக்கு நாம் என்ன செய்யலாம் என்பதை, நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்தங்களை எப்படி பிரதிபலிக்கப் போகிறோம் என்பதை நாளைய தினம் நாம் திட்டமிட்டு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். உங்களுக்கு வசதியான நேரத்தை, உங்களுக்கு பொருத்தமான நேரத்தை, ஏதோ 1 மணி நேரத்தை ஆண்டவருடைய இறை பிரசன்னத்தில் நீங்கள் பயன்படுத்தி கொள்ள அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். இன்றைக்கு காணிக்கை கொடுத்த அனைவருக்கும் நன்றி செலுத்துகிறோம். யாராவது மறந்திருந்தால் நாளை தினம் கொண்டு வந்து காணிக்கையில் சேர்த்து கொள்ளலாம். நாளை மாலை திருப்பலி வரை பசி பிணி ஒழிப்புக்காக காணிக்கை எடுக்கப்படுகிறது. அதன் பிறகு நாம் தனிப்பட்ட வகையில் யாருக்கெல்லாம் உதவி செய்ய விரும்புகிறோமோ அந்த உதவியை எப்போதும் செய்யலாம், வாழ்நாள் முழுக்க செய்யலாம். அது பயனுள்ளதாயிருக்கும் என்று உங்களை அன்போடு மீண்டும் கேட்டுக்கொள்கிறேன். அன்பர்களே, மீண்டும் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன், இது முதல் நாளை மாலை வரை வளாகத்தில் அமைதி பேணப்படும். காரணம், நற்கருணை இறை பிரசன்னம் இருக்கும். ஜெபிப்போருக்கும் தனிப்பட்ட முறையில் இறை பிரசன்னத்தை உணர விரும்புவோருக்கும் அது உதவியாயிருக்கும். நாளைய வழிபாடு சரியாக மாலை 6 மணிக்கு சிலுவை பாதையோடு தொடங்குகிறது. சிலுவை பாதைக்கு தேவையான தயாரிப்புகள், நற்கருணை வழிபாட்டுக்கு தேவையான ஆயத்த பணிகள், நீண்ட வாசகத்துக்கு தேவையான தயாரிப்புகள் எல்லாமே நாளைக்கு ஏற்பாடு செய்யப்படும். முன்கூட்டியே அதற்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் தகுந்த நேரத்தில் வந்து முழுமையாய் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். 6 மணிக்கு சிலுவை பாதை தொடங்கும். அதன் பிறகு திருச்சிலுவை ஆராதனை, திருச்சிலுவை முத்தி செய்தல், அதன் பிறகு நற்கருணை இறை விருந்து நடைபெறும். எல்லா திரு நிகழ்வுகளிலும் எல்லாரும் பங்கெடுக்க அன்போடு உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நற்கருணை இறைவனின் அன்பு பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. தனது விலைமதிக்க முடியாத உடலாலும் இரத்தத்தாலும் நம்மை மீட்டெடுத்த இறைவனின் நிபந்தனையற்ற அன்பின் சின்னமாக விளங்குகிறது. இறைவனின் இந்த பிரசன்னம் வேதனை தீயில் உழல்பவர்களுக்கு, துன்பத்தை துவண்டு வாழ்பவர்களுக்கும், அடிமைப்படுத்தப்பட்டு அல்லலுறுபவர்களுக்கும், நிம்மதியை துளைத்துவிட்டு நிற்கதியாய் நிற்பவர்களுக்கும் ஆறுதல் அளிக்கும் ஊற்றாய் அமைந்துள்ளது. தன்னலமற்றவர்களுக்காக தனிப்பெரும் சிறப்புடன் இயேசு காட்டிய இறை ஆட்சிக்காக உழைத்திட இது ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் உற்சாகத்தையும் இந்த நற்கருணை ஆண்டவர் நமக்கு தந்திட வேண்டும் என்று இந்த பவனியின் போது அருள் வேண்டி மன்றாடுவோம். முடிந்தவர்கள் முழந்தால் படியிடலாம். இப்போது நற்கருணை இறை பிரசன்னம் இந்த பலிபீடத்தில் எடுத்து வைக்கப்படுகிறது. பாடகர் குழுவினர் 3 முறை நிலையான புகழுக்குரிய ஆராதனை பாடலை பாடி முடித்து அதன் பிறகு ஒரு ஆராதனை பாடலை பாடுவார்கள். அதன் பிறகு நற்கருணை எழுந்தேற்ற பவனி இங்கிருந்து கோவிலுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவுளது. இணையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவுளது. பாடகர் குழுவின் ஆராதனை பாடல் இப்போது பாடப்படுகிறது.
துணை செய்வீர். அன்பின் தேவன கருணையிலே அற்புதமாக என்னை படைத்தீர். பரன் நீரே எமை மீட்டீர். போகுடனப்ப குணகுணத்தில் எப்பொழுதும் வாழிறைவனானே. எத்தனை வழிகளில் உமதன்மை எம்மை நீ ஆட்கொண்டு அன்பின் தேவன கருணையிலே அழியா புகழோடு வாழ்பவரே அன்பு பாதையில் வழி நடந்தே அடியோர் வாழ்ந்திட துணை செய்வீர். பாடகர் குழுவினர் தொடர்ந்து பாடி வழிநடத்த நற்கருணை பவனியானது கோவில் தலை வாசல் வாயிலாக இப்போது கோவிலுக்குள்ளே எடுத்துச் செல்லப்படுகிறது. மக்கள் நாற்காலிகளை ஆங்காங்கு அடுக்கி வைத்துவிட்டு கோவிலுக்குள்ளே சென்று வழிபாட்டில் பங்கெடுத்து
அன்பின் வடிவமாக இதோ மத்தியில் பிரசன்னமாயிருக்கிறார். தன்னையே கொடையாக கொடுத்தவர், எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் கொடுத்தவர். அவருடைய ஒரே எதிர்பார்ப்பு நாம் அவருடைய அன்பு பிள்ளைகள் அதை செயல் வடிவத்தில் காட்ட வேண்டும் என்று சீடர்களுடைய காலைகளை கழுவி, நான் உங்களுக்கு ஒரு மாதிரி காட்டினேன், நீங்கள் என்னை பின்பற்றினால் என்னை போன்று செயல்படுங்கள் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறவர். அழைப்பின் மேன்மையை உணர்ந்திருக்கிற நாம் அவருடைய பாதையில் பயணம் செய்ய வந்திருக்கிறோம் என்பதை உணர்ந்து, அன்பான கடவுளை, அன்புமயமான இறைவனை, அவருடைய ஆசி வேண்டி இது முதல் அவரை நாம் நெருக்கமாக வந்து தன்னையே கொடையாக கொடுத்த இறைவனுக்கு, இறைவா இதோ நாங்கள் இருக்கிறோம், எங்களால் இயன்றதை கொடுக்கிறோம், உமது ஆசியை எங்களுக்கு கொடுப்பீராக என்று சொல்லி தொடக்கமாக அவரது அன்பை, அவரது ஆசியை, அவரது இரக்கத்தை நாம் நினைத்து கொண்டு இப்போது இணைந்து ஒரே குரலாய் பாடுவோம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் எழுகின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் எழுகின்றார். ஆண்டவரின் அன்பை உணர்ந்த நாம், அவரது இரக்கத்தை உணர்ந்த நாம், அவரது உடலிருப்பை உணர்ந்த நாம், அவர் எப்போதும் நம்மோடு இருக்கிறார், நம்மை கைவிடுவதில்லை என்பதை உணர்ந்து இந்நேரத்தில் மீண்டும் ஒரு முறை அன்பும் நட்பும் என்ற பாடலை இணைந்து இறைவனை வேண்டி ஒரே குரலாய் பாடுவோம். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் எழுகின்றார். அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் எழுகின்றார். ஒன்றாய் சேர்த்திடுவே கிறிஸ்துவின் அன்பு நம்மையெல்லாம் ஒன்றாய் கூட்டி சேர்த்திடுவே. அவரின் இரக்கத்தின் திருவோயா அவரில் மகிழ்ச்சி கொள்வோமே. சீரிய திரளுக்கு அஞ்சிடுவோம், அவருக்கு அன்பு செய்திடுவோம். நேரிய உள்ளத்துடனேயா ஒருவரை ஒருவர் நேசிப்போம். சேர்ந்து அன்பும் நட்பும் எங்குள்ளதோ அங்கே இறைவன் எழுகின்றார். அங்கே இறைவன் எழுகின்றார். முடிந்தவர்கள் முழங்காலிடலாம், மற்றவர்கள் அமர்ந்து கொள்ளலாம். சிறிது நேரம் இணைந்து இறை பிரசன்னத்தில் இருப்போம், இறைவனை வேண்டுவோம். கடவுள் அன்புமயமானவர், ஆசியை கொடுக்கிறவர், நமக்காக தம்மையை கையளித்தவர், காத்த கடவுளவர். ஒருபோதும் நம்மை விட்டு போவதே இல்லை. உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த பாடல் என் கூடவே இருக்கும். நம்பிக்கையின் பாடல் இணைந்து இப்போது எல்லாரும் பாடலாம். அவர் நம்மோடு இருக்க வேண்டும், அவருடைய அன்பு நம்மோடு இருக்க வேண்டும், அவருடைய இரக்கம் நம்மோடு இருக்க வேண்டும், அவருடைய கருணை நம்மோடு இருக்க வேண்டும். பாடலை எடுத்துக் கொள்ளுங்கள், இணைந்து பாடலாம். தொடக்கத்தில் 9 மணி வரை கிளை கிராமங்களுக்கு வந்திருப்போர் இந்த வழிபாட்டில் பங்கெடுத்து வழிநடத்தலாம். அடுத்தடுத்து அன்பியங்கள் இணைந்து இறைவனை பெற உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவர் மட்டும் நம்மோடு இருந்தால் போதும், மற்ற எல்லாம் நமக்கு சேர்த்து கொடுக்கப்படும்.
தூய பவுல் சொல்லுவார், அவர் ஒப்பற்ற செல்வம், செல்வத்துக்கெல்லாம் செல்வம், உயர்ந்த செல்வம், அவர் மட்டும் எனக்கு இருந்தால் போதும், மற்ற எல்லா செல்வங்களையும் நான் சேர்த்துக் கொள்வேன், இணைத்துக் கொள்வேன் என்று சொல்லுவார். இன்றைக்கு நம்முடைய ஒப்பற்ற செல்வம் அவர்தான். இந்த உலகத்தை விட்டு நாம் போகிற போது யாரும் எந்த செல்வத்தையும் எடுத்து போவதில்லை. ஒன்றை மட்டும் சுமந்து செல்கிறோம். நாம் இயேசுவின் பிள்ளைகள் என்கிற உணர்வை மட்டும் நாம் சுமந்து செல்கிறோம். எனவே இந்நேரத்தில் தொடர்பாக என் கூடவே இருக்கும் இறைவா, என் கூடவே இருக்கும். 1 மணி நேரம் என்னோடு இருக்க முடியாதா என்று திருத்தூதர்களை பார்த்து இயேசு கேட்டார். இன்றைக்கு அதே கேள்வியை நாம் கேட்போம். இறைவா, என் கூடவே இருக்கும். உன் கலக்கத்திலும், உன் துன்பத்திலும், உன் துயரத்திலும், உன் வேதனையிலும், உன் கனிவையிலும், உன் வருத்தத்திலும் இதோ நாங்களும் கூட இருக்கிறோம். எம்மோடு இருக்கும் ஆண்டவரே என்கிற பாடலை ஏற்கனவே நீங்கள் தயாராக இருந்தீர்கள். இணைந்து பாடலாம். என் கூடவே ஞானியின் நேரத்தில்
இப்பொழுதே